இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு கட்டப்பட்ட ஏரியாவில் ஒரு 2 BHK வீட்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்குமோ அதே பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 3 BHK வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய வண்டிகள் போயிட்டே இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல மளிகை கடை இருக்குது, நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனில் எடுத்துட்டாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3.5 சென்ட் இடங்க தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டப்பட்ட ஒரு செமி ஃபர்னிஷ் 3 BHK வீடு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இது வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ் 10க்கு 20ங்கிற அளவில் ஒரு 7 சீட் இருக்காரு. நிறைய டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிகோவா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்டார் கேஸுக்கு கீழே வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது வீட்டோட மெயின் டோருங்க தேக்கு மரத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா 16x16 நல்ல ஜம்முன்னு ஒரு பெரிய லிவிங் ஹால் இருக்குது. மல்டிமீடியா டிவி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வெட்டிஃபை டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் வந்து பிளாஸ்டர் பாரிஸ் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினட்டும் கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட தெற்கு பக்கம் இந்த வீட்டோட கிச்சன் இருக்குது. இதோட அளவு 10 கேட்டு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் யூனிட், ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு, சவுத் வெஸ்ட் கார்னரில் 10க்கு 16. இந்த பெட்ரூம்லேயும் வால் ஷெல்ஃபு, லேப் கபோர்டு, ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் மிரர், இந்த மாதிரி எல்லா ஸ்டோரேஜ் யூனிட்டும் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 6க்கு 4.4 பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமும் 10க்கு 16 தான். இங்கேயும் ஸ்டோரேஜ் ஒர்க்கான வால்ட்ரூஃப் கபோர்டு, லேப் கபோர்டு எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 6க்கு 4.4 வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட கடைசி பெட்ரூம்ங்க. தேர்ட் கிட்ஸ் பெட்ரூம் 10க்கு 8ங்கிற இருக்குது. இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணி வச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க. ஹாலில் கொடுத்துருக்க இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா பெரிய யூட்டிலிட்டி ஏரியாங்க. இங்கே வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த செட்பேக் ஏரியாவில் கடைசியில் வந்தீங்கன்னா இங்கே வந்து வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. இந்தியன் கிளாஸ் டைப்பில் 4க்கு 4ங்கிற அளவில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோவில் கொடுத்துருக்க இந்த ஸ்டெப்ஸ் ஏரி டெரஸ் வந்துட்டீங்கன்னா அந்த கார்னரில் வந்து துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், இங்கே வந்து சிண்டெக்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. சுற்றி நீங்கள் நம்ம நல்லா பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல மளிகை கடையெல்லாம் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் எடுத்துட்டாங்க. நம்மளும் இந்த வீடு வாங்கிட்டோம்னா நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இமிடியேட்டாக எடுத்துக்கலாம். இந்த வீடு வந்து 67 lakhs பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவு பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்லேருந்தே வந்துடலாம். இந்த வீடு பற்றி மற்ற எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து பாருங்க.